தங்கமலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை எதிரொலி. நெல் சாகுபடி பரப்பு 1 லட்சம் ஏக்கர் வரை குறைந்திருப்பதாக வேளாண் துறை தகவல். தமிழகம் புதுச்சேரியில் 18 இடங்களில் வெயில் சுட்டெரித்த நிலையில் அதிகபட்சமாக மதுரையில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இன்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் கொடைக்கானலில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பருவமழை காலத்தில் நிலவும் வறண்ட வானிலையால் விவசாயிகள் கவலை. வேலூரில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டம். இரவில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு, வாக்குவாதம். சென்னை சைதாப்பேட்டையில் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் நள்ளிரவில் 5 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரியுடன் வாக்குவாதம். பாருங்க அவர் எப்படி இருக்காரு பாருங்க. நாங்க சைதாப்பேட்டை சாரதி நகர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப தினமும் அந்த ஒரு வாரமா 8 மணிக்கு கரண்ட் போகுது. 12-1 மணி வரைக்கும் குழந்தைங்களை வச்சு நாங்க இருக்கிறோம். நாங்க வந்தோம்னா இங்க இபி ஆபீஸ்ல எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏஐ போனே எடுக்க மாட்டாரு. இவருக்கு 28 தடவை போன் பண்ணிக்கிறீங்க, இவரும் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. தினமும் 10 மணி ஆனா நாங்க இங்கதான் நிக்கிறோம். 3 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு போறோம். கரண்டே வர மாட்டுது. ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. இதே தொடரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். 10 மணி நான் போன் பண்ணேன். மணி 12:45 ஆகுது. 1 மணி ஆக போகுது. போன் பண்ணி கிட்டத்தட்ட போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரில் வந்தாலும் அது போன் பண்ண அங்கே இருக்கிற சொல்றாங்க தவிர இன்னும் வரவே இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா போயினுக்குது. வோல்டேஜ் ப்ராப்ளம் சொன்னா நான் இங்க உட்காந்து பேசுறேன். இதோ வரேங்க. அவர் சொல்றாரு நைட் டியூட்டி நான் பார்த்தேன், அவர் பகல் டியூட்டி வருவாரு அவர் சொல்றாங்க. 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு முழுவதும் 20,000 மின் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். தலைமைச் செயலர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு மின்சார வாரியம் அறிவிப்பு. மதுரையில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படவுள்ள வாடிப்பட்டி தாமரைப்பட்டி இடையான 4 வழி வெளிவட்ட சாலை. மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 1024 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை சுமார் 2 மணி நேரம் பாதிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் என்ற விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம். சாத்தான்குளம் சம்பவத்தை போன்று தனது கணவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக மனைவி ஆனந்தவல்லி புகார். சாத்தான்குளம் கேஸ், இந்த சபரிவர்மன் கேஸ்
ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கில போடணும். அதுதான் ஏன் புருஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மா நிம்மதி, சாந்தி அடை. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம். மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். அவருக்கு 19 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஊனமுற்ற கை வலது கை, அந்த வலது கையிலேயே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோராம்ஸ், இந்த நீலு, இந்த ஷோல்டர் பட்ட இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. கடுமையான தாக்குதல் தலைப்பகுதியிலையும் இருதயம் பகுதியிலையும் இருக்குது. அதுபோக வலது கை எலும்புகள் உடைவாகவும் கால் எலும்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்குது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான சிறை காவலர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி காவல்துறை நடவடிக்கை. நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தாவேக ஆட்சியின் 2 மாதங்களில் 4 காவல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. காவல் மரணங்களை திசை திருப்பும் நடவடிக்கையில் முதல்வர் விஜய் ஈடுபடுவதாகவும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சாடல். தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாள்ல மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இது போல் நடந்திருக்கு. என்ன, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நியாயமா? சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். டைவர்டிக் பாலிடிக்ஸை மட்டும்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நாகர்கோவிலில் சிறை கைதி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முதல்வர் விஜய் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை? நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க காவல்துறை தொடர் நடவடிக்கை. மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகம் உள்ளதாக கண்டறியப்பட்ட 3950 இடங்கள் தீவிர கண்காணிப்பு. பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய நாகர்கோவில் காசிக்கு ஆயுள் தண்டனை உறுதி. இளம் பெண்கள் ஒருவரிடம் எவ்வளவு நம்பிக்கையாக பழகினாலும் தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர வேண்டாம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. ஆற்காடு அருகே ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் வைத்து உடைத்து 7 லட்சம் ரூபாய் கொள்ளை. தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறை. பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் வான வேடிக்கைகளுடன் கோலாகல கொண்டாட்டம். திரளான மக்கள் கண்டு உற்சாகம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். பக்தர்கள் தங்கள் கைகளில் தேங்காய் தீபமேந்தி வழிபாடு. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கடந்த 12 நாட்களில் மட்டும் 3 லட்சம் பக்தர்கள் பயணம் செய்து புதிய வரலாற்று சாதனை. இந்தியாவில் வரவிருக்கும் ஐபோன் 18 மற்றும் 18 ப்ரோ மேக்ஸ் மாடலை வாங்குவது நடுத்தர வர்க்கத்தினருக்கு சவாலாக இருக்கும் என கணிப்பு.
சிப்செட் தொழில்நுட்பம், மேம்பட்ட ரேம் செலவுகளால் புதிய ஐபோன் மாடல்களின் விலை கணிசமாக உயரும் என எதிர்பார்ப்பு. உலக கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஸ்பெயின். விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றி. முதல்வர் விஜயிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றாக பணிபுரிய வேண்டுமென முதல்வர் அறிவுறுத்தியதாக நியமன ஆணைகளை பெற்றவர்கள் பேட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாஸ்டர்ல பண்ணுவாங்களே இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரும் ரொம்ப பரவாயில்லமா குடும்பம்னு அப்படி சொல்லவும் ரொம்ப அப்படியே மனசு குளிர்ந்துட்டேன். அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் இன் மை லைஃப். கங்க்ராட்ஸ் பண்ணாரு. நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி ரொம்ப ஜானுவரி எக்ஸாம் நடந்தது. 6 months வெயிட் பண்ணி அப்புறம் தான் கிடைச்சது. அதுவே ஒரு லாங் வெயிட்டிங் தான். இப்போ கிடைச்சது ஹாப்பியா இருக்கு. பணி நியமன ஆணையை பெறும்போது தனது மூத்த அதிகாரியையும் உடன் இருக்க வைக்க முதல்வரிடம் அனுமதி கேட்ட இளைஞர். சாருக்கு ரசிகர்கள் அதிகம் போல என கலகலப்பாக பேசி அதிகாரியிடம் கையசைக்க சொன்ன முதல்வர் விஜய். சென்னையில் டெங்கு காய்ச்சலால் இந்த மாதம் 65 பேர் பாதிப்பு. சென்னையில் வீடு வீடாக கொசு மருந்து அடிக்க மாநகராட்சி உத்தரவு. சென்னை கோட்டூர்புரத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. 45 நாட்களுக்கு முன்பு திருநாய் கடித்த நிலையில் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை என தகவல். தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றத்திற்கு திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி ஆதரவை பெற பாஜக அரசு முயற்சி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். மோடி அரசின் நெருக்கடிக்கு உடன்படக்கூடாது என்று இரு கட்சிகளுக்கும் கோரிக்கை. தாவேக அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறுமா? அந்த சூழல் வந்தால் ஓசூரிலிருந்து கூட ஒருவர் அமைச்சராக வாய்ப்பு உள்ளது என மு. வீரபாண்டியன் பேட்டி. நாங்களா அந்த சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் விஜய்தான் களவாணி. திமுக அதிமுக கூட்டு களவாணி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி கே. பழனிசாமி காட்டமான பதில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாணிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே, அவர்தான் களவாளி. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு என்பது கட்டுக்கதை. திமுக தீய சக்தி என்பதே இப்போதும் தங்களது நிலைப்பாடு என எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்று வரைக்கும் இருக்கிறோம். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றார் ஸ்டாலின். இப்போது அந்த கொள்கை என்னவானது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதல்வர் விஜய் உத்தரவு. தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தல். பாக்கெட்டுகளுக்கு பதிலாக தானியங்கி இயந்திரம் மூலம் ஆவின் பால் விற்க திட்டம். கொடைக்கானல், உதகையில் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிறுவனம் அறிக்கை. பழனி கோயில் நிலத்தை தன் உறவினர் பெயருக்கு பட்டா கொடுத்து விட்டதாக வதந்தி பரப்புகிறார்கள். தவறான தகவல் பரப்பியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பேட்டி. யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க, எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பழனி கோயில் நிலத்தை தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. வேறு யாருக்கு தொடர்பு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் உறுதி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கரூர் கோயில் நிலத்தை மக்களுக்கு பட்டா கொடுத்ததாக சொல்வது தவறு. தாவேக ஆட்சியில் யாருக்கும் புதிதாக பட்டா கொடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் ரமேஷ் விளக்கம். கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலர் கலரா போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் அங்க வசிச்சுட்டு வராங்க. கரூரில் 3084 ஏக்கர் இனாம் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்த தடையை ஆட்சியர் நீக்கியது தற்போது செல்லும். அரசு தரப்பில் ஜூலை 29ஆம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதினைந்து சிபிஎஸ்இ மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையில்லா சான்று வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் 10 மெட்ரிக் மழலையர் பள்ளிகளுக்கு தொடக்க அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட புகாரில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 11 பேர் கைதான நிலையில் மதுரையைச் சேர்ந்த கணேசன் என்பவரை கைது செய்து விசாரணை. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் மதிமுக பொதுச் செயலர் வைகோ சந்திப்பு. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் மதிமுக நீடிப்பதாகவும் பேட்டி. Just a courtesy call. Just a courtesy call, that's all. And what about the alliance in the Tamil Nadu, sir? I am with Congress, MDMK, is with Congress alliance. அகிலேஷ் யாதவ் மற்றும் அவரது தந்தை முலாயம் சிங் யாதவ் முஸ்லிம்கள் அணியும் தொப்பியை அணிந்திருப்பது போன்ற போஸ்டரால் உத்தரப்பிரதேசத்தில் சர்ச்சை. பாஜகவின் கோழைத்தனமான செயல் என சமாஜ்வாதி கட்சி கண்டனம். யூடியூபர் சமய் ரெய்னா மற்றும் 4 இன்ஃபுளுசர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உச்சநீதிமன்றம். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற தவறியதற்காக அபராதம் விதிப்பு. ஜார்க்கண்டில் சிகிச்சைக்காக வங்கியிலிருந்து 8000 ரூபாய் பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாததால் பழங்குடியின முதியவர் உயிரிழப்பு. அதிர்ச்சி சம்பவம் குறித்த காட்சி வைரலாகி பேசு பொருளான நிலையில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்ட முதல்வர்.
வாட்ஸ்அப் தகவல் மூலம் போலி கிரிப்டோ கரன்சி மற்றும் ஆன்லைன் வர்த்தக முதலீட்டு மோசடி. வங்கி கணக்கிலிருந்து 21 கோடியை இழந்த மத்திய பிரதேச ஆடிட்டர். இந்தியா பிரிட்டன் இடையே மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமல். ஜவுளி, காலனி, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், காய்கறிகள், மீன்கள் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவிலிருந்து வரியே இல்லாமல் ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட 6 லட்சம் பேரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மறுதேர்வு நடத்தவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. நீட் மறுதேர்வு விடைத்தாள் நகல் மாணவர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தவறுகள் இருந்தால் இன்று மாலைக்குள் முறையீடு செய்ய வேண்டும் எனவும் விளக்கம். அயோத்தி ராமர் கோயில் நிதி முறைகேட்டை கண்டித்து இமாச்சலின் தர்மசாலாவில் காங்கிரஸ் போராட்டம். மாநில அரசின் தோல்விகளை திசை திருப்புவதற்காகவே காங்கிரஸ் அரசியல் நாடகத்தை நடத்துவதாக பாஜக பதிலடி. பதினெட்டாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சோனம் வாங்சுக் 8 கிலோவுக்கு மேல் எடை குறைந்த நிலையில் தசை இழப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவின் ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்குமாறு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கேரளத்தில் நடிகை வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு பிணை வழங்க மறுப்பு. இது தனிநபருக்கு எதிரானது அல்ல, பெண்களின் கண்ணியம் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு எதிரானது என கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. மேற்காசியாவில் போர் தீவிரமடையும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணைக்கு உட்பகுதியில் 148 பேருடன் சிக்கிக் கொண்ட 7 இந்திய கப்பல்கள். போர் பதற்றம் தணியும் வரை வெளியே வர வாய்ப்பு இல்லை என அரசு அதிகாரிகள் தகவல்.